Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய அண்மை செய்தி. கோவில்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறது. எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எந்த வழக்குல நீதிமன்றம் இது போன்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க? விரிவான விவரங்கள் என்ன? நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த அம்மன், அங்காளம்மன் மற்றும் பொன்காளியம்மன் கோயில்களில் இருந்து பொன்காளியம்மன் கோயிலை தனியாக பிரிக்க வேண்டும் என்று கணேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பொன்காளியம்மன் கோயில் தங்கள் சாதியை சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்றும் மற்ற கோயில்கள் வேறு சாதியினர் நிர்வகிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி சாதியை நிலைநிறுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து பக்தர்களும் கோயிலை நிர்வகிக்கலாம், வழிபடலாம் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். சாதி என்பது மத பிரிவு அல்ல. சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மத பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துவதாகவும் பிரிவினைக்கான மைதானமாக கோயிலை பயன்படுத்துகிறார்கள் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான பொது கோயில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோயில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளதாகவும் எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமம் கோர முடியாது எனவும் கோயிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல எனவும் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.